ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மேக் சிஸ்டமில் வந்து எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து எப்படின்னா, விண்டோஸ் சிஸ்டமில் வந்து எப்படி நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஃபீட்பேக்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நான் வேல்யூபிளான கண்டென்ட் வந்து என்னால் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க கோர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டாலர் தேவை. ஸோ நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வெப்சைட்குள்ளே போகும். ஸோ அதில் நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உண்டான இன்ஸ்டாலர் தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறனால நம்ம விண்டோஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு அதை வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டாலர் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது ஓப்பன் ஆனதுமே அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுன்னு கேட்கும். ஸோ அந்த ஃபைல் லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தனால எனக்கு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண கேட்குது. எஸ் கொடுத்துட்றேன். இந்த நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட சிஸ்டமில் வந்து கோட் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோட் எடிட்டர் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸோ இது வந்து லான்ச் பண்ணவான்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வெல்கம் ஸ்க்ரீனை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 5th ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் நம்மளுக்கு தேவையானது வந்து என்னென்னா லைவ் சர்வர். ஸோ லைவ் சர்வர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் வர ஃபஸ்ட்டு ரிசல்ட் அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எழுதுகிற HTML ஃபைலை வந்து லோக்கலில் ஒரு வெப் சர்வராக க்ரியேட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் டீபக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு விஷுவல் ஸ்டுடியோ கோட். Hi, hope you like this video. See you on next lesson. Bye.